ஒரு சிலர் சினிமா துறைக்குள்ள எதுக்காக வந்தோம் அப்படின்றது தெரியாம இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா, தன்னுடைய லட்சியம், கனவுகளோட பல ஆண்டுகளாக பார்த்தோன்னா, தவமாக முயற்சி பண்ணி அப்புறமாக அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இங்க அப்படிதான் ஒரு நடிகை 3 மொழிகள்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு 97 சீரியல்ல நடிச்சிருக்காங்க. 7 படங்களுக்கு மேலாக அவங்க நடிகையாக வெள்ளித்திரையிலயும் நடிச்சிருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது. ஆஹா கல்யாணம் சீரியல்ல வில்லி கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய சித்ரா அவர்கள் தான். இவங்க ஷில்பா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிம்ரன் அவர்களினுடைய தங்கைனா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பிரியமானவளில் கடைக்குட்டி தங்கையாக நடிச்சிருப்பாங்க. 90s காலகட்டங்களில் வெளியான சீரியல், அதாவது சித்தி சீரியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பார்த்தோம்னா லீடு கொடுத்துருந்தாங்க. அதற்கப்புறம் இவங்களுடைய இயற்பெயர் மேரி தெரசா. ஸ்டேஜ் நேமுக்காக தான் அவங்க ஷில்பா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்களாம். அதே போல் மாதானா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ரொம்ப போல்டான ஸ்ட்ராங்கான லேடி. இப்போ கூட அப்பா அம்மா பற்றி இறந்துட்டாங்களே அப்படின்னு இவங்கள பார்த்து யாராவது ரொம்பவே பாவம் அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை அவங்க மேலே பார்த்தோன்னா பரிதாபப்பட்டாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஏற்பட்ட லாஸ்னால ரொம்பவே ஒடிஞ்சு போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு தான் இவங்க பார்ட் டைம் ஜாப்பாக ஆங்கரிங் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஆங்கரிங்கில் பார்த்தோன்னா களமிறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவங்களுக்கு சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. 1982 பிறந்திருக்கிறாங்க. செல்லமே, பாசமலர், தங்கமான புருஷன் அப்படின்னு பல சீரியல்கள் இவங்க நடித்தாங்க. ஆனால் இவங்களுக்கு நெகட்டிவ் ரோலில் ஒரு சீரியல் நடிக்க ஆரம்பித்ததுமே தொடர்ந்து அவங்களுக்கு அதே சீரியலே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கேபி அவர்களினுடைய சீரியலை இவங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பார்த்திங்கன்னா வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததா இண்டஸ்ட்ரியில். அது யாருன்னா, என்ன சீரியல்னா அமுதா ஒரு ஆச்சரியக்குறி. அடுத்ததாக இவங்க ரொம்பவே கேபி அவர்களை பற்றி புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய நடிகைகள் நடிக்க வரவங்களை குழந்தை மாதிரி தான் பார்த்துக்குவாராம். அவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கணும். ஷில்பா அடிக்கடி பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சித்தி 2ல் இவங்க நடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருந்தாங்களாம். பிறகு ராதிகா அவர்கள் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பொருந்தும், நல்ல ஒரு ரீச் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க. அதில் இவங்க மொட்டையடிக்க வேண்டிய சீன் வந்துச்சா உண்மையாகவே மொட்டையடித்து அதில் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி யாராவது இவங்ககிட்ட கேட்டால், எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இது இருக்க தான் செய்யுது, எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லேயும் இருக்குது, அது எப்படி பெண்கள் கையாளுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க, எப்படி அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் தட்டி வர்றாங்க அப்படின்றதுல தான் இருக்குது, அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு முறை ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த பொழுது அந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்த டேரக்டர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தான் அதை பண்ண சொல்லியிருப்பாராம். ஆனால் அந்த ஹீரோயின் நெருப்பை பார்த்தது இவங்க தான் கட்டியிருந்த சாரியை எடுத்து அந்த நெருப்பை அணைச்சிருக்காங்க. பிறகு அந்த டேரக்டர் தான் இவங்களை காப்பாற்றியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாரையுமே தப்பு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கதா சொல்கிறாங்க. என்னது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம், இவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுடைய மகன் அப்படின்னு நினைத்து அவங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியை தான் அவங்களுடைய பையன்னு சொல்கிறாங்க. கேண்டி டாக் தான். இவங்க தான் என்னுடைய ஹீரோ சன் அப்படின்னு நிறைய அவங்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கு ஷூட்டிங்கில் பார்த்தோன்னா இவங்க ரொம்பவே பிஸியாக இருக்கும்போது தான் ஒருத்தர் மேலே இவங்களுக்கு ஈடுபாடு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பாக முதல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்புறம் மேரேஜ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போதே அவங்க, அதாவது அவங்களுடைய கணவர் வீட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்கள வீட்டிலேருந்து பெண் கேட்டு அப்பா அம்மா பார்த்தோன்னா இருக்கும்போது பேசியிருந்திருக்காங்க. அப்போ பேசி பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னா, ஜாதகத்தில் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவசர அவசரமாக பண்ண வச்சு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட கூப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. ரொம்பவே அவங்க நம்பி போயிருக்காங்க. நம்ம அன்பாக பார்த்துக்குவாரு, ஆதரவாக இருப்பார். ஆனால் அது மாதிரி எந்த விதமான அன்போ ஆதரவோ அவரிடமிருந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. டார்ச்சர் தான் ரொம்பவே பண்ணியிருக்காரு. மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கப்புறம் 6 மந்த் இருந்திருக்கிறாங்க. அடுத்த 6 மந்தில் அவரை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கி வந்துட்டாங்க. அவங்க வீட்லேயுமே இந்தளவுக்கு நடந்ததுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு உனக்கு நாங்கள் துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. பிரெயினில் ப்ளீடிங் ஏற்பட 2008 ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. பிறகு பார்த்தோன்னா தொடர்ந்து அவங்களுக்கு 2015 வரைக்குமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிகிச்சை பலன் அளிக்காமல் ஷில்பாவினுடைய அம்மா அவங்களை விட்டு பிரிஞ்சு காலமாகிட்டாங்க. அந்த நேரத்தில் ஜோடி 6ல் பார்த்தோன்னா இவங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்படி அம்மாவையும் தன்னுடைய கெரியரையும் பார்த்து வந்திருக்கிறாங்க ஷில்பா அவர்கள். நீ நிறையவே பார்த்தோன்னா இழந்துட்டம்மா, இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாமே, நீ ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு எத்தனையோ பேர் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா. ஆனால் இவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா. இன்னொரு பக்கம் டாட்டூ அப்படின்னாலே இவங்க தான் ஃபேமஸ்ஸு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க டாட்டூவே குத்திக்கிட்டதே கிடையாதாம் இதுவரைக்கும். கிடைக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ வச்சு தான் ரசிகர்கள கவர்ந்திருக்கிறாங்க. இதே போல எத்தனையோ நடிகைகள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள மறைச்சு தான் சினிமாவுல வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது, ரொம்பவே அவங்களுக்கு வேதனைய தான் குடுத்துருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்கள பற்றின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.